இலங்கை கிரிக்கெட் மறுசீரமைப்பு குழுவின் தலைவராக இரான் விக்ரமரத்ன விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில்குமார கமகேவிடமிருந்து தனது நியமன கடிதத்தை இன்று மாலை பெற்றுக் கொண்டார். கொழும்பு ரோயல் கல்லூரியின் பழைய மாணவரான இரான் விக்ரமரத்ன அந்த பாடசாலையின் முதல் தர அணியை பிரதிநிதித்துவப்படுத்திய ஒரு கிரிக்கெட் வீரர் ஆவார். பாடசாலை மட்டத்தில் அவர் வெளிப்படுத்திய திறமையின் அடிப்படையில் இலங்கை பாடசாலைகள் கிரிக்கெட் அணிக்கும் அவர் தெரிவு செய்யப்பட்டார். பாடசாலை காலங்களில் ஒரு துடுப்பாட்ட வீரராக அவர் காட்டிய திறமையினால் 1977ஆம் ஆண்டில் தமிழ் யூனியன் அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக விளையாடும் வாய்ப்பை பெற்றார். மேலும் அவர் இங்கிலாந்தில் கல்வி கற்ற காலத்தில் கென்ட் லேக் கிரிக்கெட் தொடரிலும் விளையாடியுள்ளார். இரான் விக்ரமரத்ன வங்கித்துறையில் நட்பெயரை கொண்டுள்ள ஒருவர் ஆவார். NDB எனப்படும் தேசிய அபிவிருத்தி வங்கியின் கட்டமைப்பு, மாதிரி மற்றும் அதன் ஆரம்ப மூலோபாயங்களை தயாரிப்பதில் முன்னின்று உழைத்த அவர் அந்த வங்கியின் ஆரம்பகால பிரதம நிறைவேற்று அதிகாரி ஆவார். பின்னர் அவர் NDB வங்கியின் பணிப்பாளர் மற்றும் குழும பிரதம நிறைவேற்று அதிகாரியாகவும் சிறப்பாக சேவையாற்றினார். ICTA எனப்படும் இலங்கை தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப முகவர் நிலையத்தின் ஆரம்ப தலைவராக பணியாற்றிய அவர் இலங்கை முதலீட்டு சபையின் ஆலோசகராகவும் கடமையாற்றியிருந்தார். இரான் விக்ரமரத்ன இலங்கை கிரிக்கெட் மறுசீரமைப்பு குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டமைக்கு இணையாக அந்த குழுவிற்கு 8 உறுப்பினர்களும் நியமிக்கப்பட்டனர். முன்னாள் டெஸ்ட் கிரிக்கெட் வீரர்களான சிதத் வெதமுனி, ரோஷான் மகாநாம, குமார் சங்ககார ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இவர்களை தவிர பிரகாஷ் ஷாஃப்டர், டினால் பிலிப்ஸ், அவந்தி கொளம்பகே, ஜனாதிபதி சட்டத்தரணி உப்புல் குமார பெரும, துஷர் ரதல்ல ஆகியோரும் இந்த குழுவிற்கு பெயரிடப்பட்டுள்ளனர். இலங்கை கிரிக்கெட் தலைவர் ஷம்மி சில்வா மற்றும் அதன் செயற்குழுவினர் தமது பதவிகளிலிருந்து விலகுவதாக இன்று முற்பகல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில்குமார கமகே ஆகியோருக்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்தனர். அவர்களின் ராஜினாமா கடிதங்களை விளையாட்டுத்துறை அமைச்சர் ஏற்றுக்கொண்டதை அடுத்து இந்த புதிய மறுசீரமைப்பு குழு நியமிக்கப்பட்டது. நாட்டின் மக்கள் எதிர்பார்த்த வெற்றிகளிலிருந்து இலங்கை கிரிக்கெட் தொடர்ந்து விலகிச் சென்றதால் நீண்ட காலமாக நிலவி வந்த கிரிக்கெட் நிர்வாகத்தில் மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என மக்களிடமிருந்து பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. கடந்த 10 ஆண்டுகளில் ICC நடத்திய எந்தவொரு தொடரிலும் இலங்கை அணி அரையிறுதிக்கு கூட தகுதி பெறாமை ஏற்கனவே இருந்த நிர்வாகத்தின் குறைபாடுகளை உறுதிப்படுத்துகிறது. முக்கிய தொடர்களுக்கான தகுதிக்கான போட்டிகளில் விளையாட வேண்டிய நிலைக்கு இலங்கை கிரிக்கெட் அணி தள்ளப்பட்டது. கோப் குழுவில் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்திற்கு எதிராக சுமத்தப்பட்ட ஊழல், முறைகேடுகள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் மிகவும் பாரதூரமானவை. டெஸ்ட், ஒருநாள் மற்றும் 20-20 ஆகிய 3 வகையான போட்டிகளிலும் தரவரிசையில் முதல் 3 இடங்களுக்குள் வர முடியாமல் இலங்கை அணி பெரும் பின்னடைவை சந்தித்தது. ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், ஜிம்பாப்வே போன்ற அணிகளிடம் இலங்கை அணி தொடர்ச்சியாக பாரிய தோல்விகளை தழுவ வேண்டிய நிலையும் ஏற்பட்டிருந்தது. இவ்வாறான சூழலில் இலங்கை கிரிக்கெட்டை உடனடியாக ஒரு திறமையான நிர்வாகத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என மக்கள் வேண்டுகோள் விடுத்திருந்தனர்.